நாங்கள் இன்னும் ஓகே, ரெக்கார்டிங் ஹஸ் ஸ்டார்டட். நாங்கள் சங்கீதம் 23 இந்த கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் படித்து வருகிறோம். இதுவரைக்கும் நாங்கள் படித்த சத்தியங்களை சுருக்கமாக சொல்ல விருப்பப்படுகிறோம். எங்கள் ஆண்டவரை குறித்து இதுவரைக்கும் 8 சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் முதல் 3 வசனங்களில் இருந்து. அதை நாங்கள் இப்பொழுது திரையில் போட போகிறோம். இந்த 8 குணாதிசயங்கள் என்ன? எங்கள் ஆண்டவர் யார்? முதலாவதாக, அவர் யெகோவா தேவன். அவர் யெகோவா தேவன். யெகோவா தேவன் என்று சொன்னால் உறவின் தேவன். யெகோவா தேவன் என்று சொன்னால் அவர் உடன்படிக்கையின் தேவன். அப்ப முதலாவதாக அவர் யெகோவா தேவன். இரண்டாவது, அவர் பரம மெய்ப்பன். பரம மெய்ப்பன். சோ அதுக்கடியில இந்த சத்தியங்கள் எல்லாம் நாங்கள் படித்தோம். மூன்றாவதாக, அவர் தாழ்மையின் தேவன். ஏன் தாழ்மையின் தேவன் என்று கூறுகிறோம்? ஏனென்றால் இந்த மெய்ப்பனின் உத்தியோகம் ஒரு தாழ்வான உத்தியோகம். இதை யாரும் விருப்பப்பட்டு செய்ய மாட்டார்கள். இது உண்மையாக இந்த மெய்ப்பனின் உத்தியோகம் வெகு சிலர் தான் அதை செய்வார்கள். அப்ப பாருங்கள், எங்கள் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன் தம்மை ஒரு மெய்ப்பன் என்ற முறையில் நமக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கிறார். தாழ்மையின் தேவன். நான்காவதாக நாங்கள் போன வாரம் படித்தோம், அவர் எங்களை போஷிக்கும் தேவன். எங்களை பசும் புல்லுக்கும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் அவர் எங்களை கொண்டு போய் சேர்த்து அவர் எங்களை போஷிக்கிறார். எங்களுடைய ஆவிக்குரிய தாகம் பசியை தீர்க்கும் தேவன். ஐந்தாவதாக நாங்கள் பார்த்தோம், அவர் இளைப்பாறுதலின் தேவன். இளைப்பாறுதலின் தேவன், அதாவது அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உட்கார வைக்கிறார், குடிக்க செய்கிறார். இளைப்பாறுதலின் தேவன். ஆறாவதாக பார்த்தோம், அவர் எங்களை வழிநடத்தும் தேவன். அவர் பொறுப்படுத்து ஆடுகளை இந்த அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் பசும் புல்லுக்கும் அவர் தான் எடுத்து செல்ல வேண்டும். ஆடுகள் அதை தேடி செல்ல முடியாது. அப்ப எங்கள் ஆண்டவர், நாங்கள் அவருடைய ஆடுகள், அவர் எங்களை வழி நடத்துகிறார். ஏழாவதாக நாங்கள் பார்த்தோம், அவர் சமாதானத்தின் தேவன். அவர் சமாதானத்தின் தேவன். எட்டாவதாக நாங்கள் பார்த்தோம் போன வாரம், அவர் தேவன். அந்த சத்தியத்தை நாங்கள் இன்றும் திரும்ப படிக்க போகிறோம். இன்று நாங்கள் 4ஆம் வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கினூடாக நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்ப இங்க நாங்கள் கவனிக்க வேண்டிய முதலாம் வார்த்தை பள்ளத்தாக்கு. இருளின் பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உயரமாயும் செங்குத்தாயும் உள்ள மலைப்பாறை. நீங்கள் அந்த படத்தில் பார்க்கலாம். இப்படிப்பட்ட செங்குத்தான உயரமான மலைப்பாறை. இந்த மலைகளுக்கிடையே உள்ள ஆழமான பள்ளம் தான் பள்ளத்தாக்கு. அப்ப இது இன்னும் ஒரு படம். இதையும் நீங்கள் கவனமாக பார்த்தால் இது ஒரு ஒடுக்கமான ஒரு பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கின் ஊடாகத்தான் மெய்ப்பன் என்ன செய்ய வேணும்? ஆடுகளை தாழ்வான இடங்களில் இருந்து உயர்வான இடங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் கொஞ்சம் ஆழமாக சொல்ல விருப்பப்படுகிறேன். ஆனால் பள்ளத்தாக்கு என்று சொன்னால் 3 காரியங்கள் எங்கள் மனதுக்குள் வர வேண்டும். பள்ளத்தாக்கு என்று சொன்னால் இதை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். நீங்கள் குறிப்புகள் எடுக்கிறீங்க என்று சொன்னால் இந்த 3 காரியங்களையும் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். ஒன்று, அபாயம் நிறைந்த இடம். பள்ளத்தாக்கு என்று சொன்னால் அபாயங்கள் நிறைந்த இடம். இப்படிப்பட்ட இடங்களில் பாம்புகள் காணப்படும். நீங்கள் இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு அது விளங்கும். பாம்புகள் காணப்படும், ஓநாய்கள் காணப்படும், ஏன் சிங்கங்கள் கூட காணப்படும். இப்படிப்பட்ட இடங்களில் கள்ளர்கள் ஒளிந்திருந்து மெய்ப்பனை தாக்கி ஆடுகளை திருட முயற்சி எடுப்பார்கள். காட்டு மிருகங்கள், வெவ்வேறு விதமான காட்டு மிருகங்கள் இந்த பள்ளத்தாக்கில் காணப்படும். அப்ப பள்ளத்தாக்கு என்று சொன்னால் அபாயம் நிறைந்த இடம். 2ஆம் காரியம், பள்ளத்தாக்கு என்று சொன்னால் இருள் நிறைந்த இடம். இந்த செங்குத்தான கற்பாறைகளின் காரணமாகவும் மரங்களின் காரணமாகவும் சூரிய வெளிச்சம் தடை செய்யப்படும். சூரிய வெளிச்சத்திற்கு தடை ஏற்படும். அப்ப வெகு சீக்கிரத்தில் இந்த பள்ளத்தாக்கில் இருள் வந்துவிடும். அந்த காலத்தில் டார்ச் இருக்கையில இன்று நாங்கள் பாவிக்கும் வெவ்வேறு விதமான மின்கருவியல் இருக்கவில்லை. அதனால் ஒரு மெய்ப்பன்
மிகவும் கஷ்டப்பட்டு ஆடுகளை இருட்டில் பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அபாயங்கள் இருக்கு, இருள் இருக்கு. இந்த 2 காரணங்கள் காரணமாக 3ஆம் காரியம், பட்ட பள்ளத்தாக்கினூடாக நீங்கள் பிரயாணம் செய்தால், மேய்ப்பன் பிரயாணம் செய்யும் பொழுது பயம். அப்ப தாவீது எவ்வளவு தலை சிறந்த போர் வீரனாக இருந்த பொழுதிலும் இப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகளுக்கு ஊடாக கடந்து செல்லும் பொழுது இந்த வசனத்தில் அவர் தெளிவாக சொல்றார், அவர் எந்த பொல்லாப்புக்கும் பயப்பட மாட்டார், ஏனென்றால் ஆண்டவர் அவர் பக்கத்தில் இருக்கிறார். தாழ்வான இடம். முதலாவதாக மேய்ப்பன் தாழ்வான இடங்களில் தான் மந்தைகளை மேய்ப்பான். ஆனால் அந்த தாழ்வான இடங்களில் பசும் புல் மிக சீக்கிரத்தில் அது உலர்ந்து போய் இன்னும் புதிய மேய்ச்சல் நிலங்களை மேய்ப்பன் தேட வேண்டும். அந்த மேய்ச்சல் நிலங்கள் எங்கே காணப்படும்? உயர்வான இடங்களில். உயர்வான இடங்களில் பீடபூமி என்றும் சொல்லலாம். உயர்வான இடங்கள். இப்ப இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இந்த தாழ்வான இடங்களில் இருந்து உயர்வான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கினூடாக பிரயாணம் செய்ய வேண்டும். இந்த உயர்வான இடங்களில் இருக்கும் புல் மிகவும் செழிப்பான புல். அது மிகவும் பசும் புல். ஆடுகள் மிகவும் விருப்பப்பட்டு இந்த உயர்வான இடங்களில் இருக்கும் புல்லை சாப்பிடும். அப்ப இந்த உயர்வான இடங்களுக்கு சென்றால் உயர்வான பார்வையும் கிடைக்கும். அது ஒரு பெரிய நன்மை. உயர்வான பார்வை. உயர்வான பார்வை மாத்திரமல்ல, உயர்வான ஒரு ஊழியமும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். இப்ப எங்கட வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் தாழ்வான இடங்களில் வாழத்தான் நாங்கள் விருப்பப்படுகிறோம். ஏனென்றால் அப்படிப்பட்ட இடங்களில் இருந்தால் எங்களுக்கு அபாயங்கள் இல்லை. இந்த பள்ளத்தாக்கூடாக எல்லாம் செல்ல அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் எதை விருப்பப்படுகிறார்? உயர்வான இடங்களுக்கு எங்களை எடுத்து செல்ல. உயர்வான இடங்கள். உயர்வான இடங்களில் பார்வை தலை சிறந்த பார்வை. எப்படிப்பட்ட பார்வை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க போகிறார்? நித்திய உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வைகளை ஆண்டவர் கொடுப்பார் உயர்வான இடங்களில். ஆனால் உயர்வான இடங்களில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிதான ஊழியத்தையும் கொடுக்க காத்திருக்கிறார். அப்போ ஒரு விசாலமான பார்வை, நித்திய பார்வை, அதே போல் எங்களுக்கு ஒரு மேலதிகமான ஊழியத்தையும் கொடுக்க காத்திருக்கிறார். ஆனால் தாழ்வான இடங்களில் இருந்து உயர்வான இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பள்ளத்தாக்கினூடாக பிரயாணம் செய்ய வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் மாபெரும் சோதனைகளுக்கூடாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். நாங்கள் தவிர்க்க முயற்சி எடுக்கிறோம். அதை நாங்கள் யாரும் விருப்பப்பட மாட்டோம். மாபெரும் சோதனைகள். ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மாபெரும் ஊழியம் வேண்டும் என்றால், ஒரு தலை சிறந்த பார்வை வேண்டும் என்றால், நாங்கள் கண்டிப்பாக இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கினூடாக பிரயாணம் செய்ய வேண்டும். இந்த சோதனைகள் எவ்வளவு காலம் நீடிக்கும்? அதை எங்களால் சொல்ல முடியாது. அது ஒரு குறுகிய காலமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு நீண்ட காலமாக இருக்கலாம். ஆனால் இதில் உள்ள ஒரு அருமையான காரியம் என்னவென்றால், நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பள்ளத்தாக்கில் இருக்க மாட்டோம். எடுத்து கொண்டு வருவார். அவர் மற்ற பக்கத்துக்கு எங்களை கொண்டு வருவார். கிருஷாந்தன், don't show that right now. Okay, அது we'll show it later. So நாங்கள் மற்ற பக்கத்திற்கு நிச்சயமாக நாங்கள் வருவோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். இருளில் இப்பொழுது நாங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வெளிச்சத்தை காண போகிறோம். ஒரு காலகட்டத்தில் வெளிச்சத்தை காண போகிறோம். சோ இந்த சோதனைகளுக்கூடாக நாங்கள் செல்லும் பொழுது அது ஆண்டவருடைய சித்தம். ஆழம் இல்லாத வாழ்க்கையில் இருந்து ஆழமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு எங்களை எடுத்து செல்வது ஆண்டவருடைய சித்தம். இந்த சோதனைகள் நடைபெறும் பொழுது ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் இந்த சோதனைகள் எங்களை வந்து சேராது. ஆண்டவருடைய அனுமதியோடு தான் எந்த சோதனையும் எங்களை தொடும். ஆனால் இந்த கட்டத்தில், இந்த பள்ளத்தாக்கில் இருக்கும் நேரத்தில் ஆண்டவர் எங்களை தம்முடைய கிருபையினால் தாங்குவார். தம்முடைய கிருபையினால் தாங்குவார். அந்த சோதனை நேரத்தில் ஆண்டவரின் உள்ளத்தில் ஒரு ஆழமான கிரியை செய்வார். ஒரு விசாலமான ஊழியத்தை கொடுப்பதற்கு முன் ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆழமான கிரியை செய்ய வேண்டும். எங்களை ஆண்டவர் இன்னும் அதிகமாக பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எங்கள் கண்களை கண்ணீரினால் கழுவ வேண்டும். ஏன்? அப்பொழுது தான் நாங்கள் நித்திய உலகத்தை பார்க்க முடியும். கண்ணீரினால் எங்களுடைய கண்கள் கழுவப்படாவிட்டால் எங்களுடைய பார்வை இந்த உலகத்தின் மேல் தான் இருக்கும்.
ஆனால் கண்ணீரின் ஊடாக எங்கள் கண்கள் கழுவப்பட்டால் நாங்கள் இன்னும் தெளிவாக நித்திய உலகத்தை காணக்கூடியதாக இருக்கும். அப்ப கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் இங்கே என்னுடைய குறிப்புகளில் 4 உதாரணங்களை எழுதி வைத்திருக்கிறேன். யோசேப்பு ஒரு பிரதம மந்திரியாக வருவதற்கு முன் 13 வருடங்கள் இப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கினூடாக பிரயாணம் செய்தார். 17ஆம் வயதிலிருந்து 30ஆம் வயது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு இருண்ட கண்ணீர் நிறைந்த பள்ளத்தாக்கினூடாக பிரயாணம் செய்தார். அந்த பள்ளத்தாக்கு நேரத்தில் ஆண்டவர் யோசேப்பை ஆயத்தம் பண்ணிக்கொண்டிருந்தார் ஒரு மாபெரும் ஊழியத்துக்காக. 2 நாடுகளை அழிவிலிருந்து காப்பதற்காக யோசேப்பை ஆண்டவர் ஆயத்தம் செய்தார். தாவீதை நீங்கள் எடுத்து பார்த்தால் 14 வருட காலமாக அவர் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார். 14 வருஷங்கள் குகைகளில் வாழ்ந்தார், இருட்டில் வாழ்ந்தார். எல்லா பக்கத்திலும் எதிரிகள், எல்லா பக்கத்திலும் பயம். ஆனால் ஆண்டவர் அவரை காத்து பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி அவரை 14 வருடங்களுக்கு பிறகு. எரேமியா தீர்க்கதரிசியை எடுத்து பார்த்தால் எனக்கு மிகவும் விருப்பமான பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி எரேமியா. 40 வருஷ காலமாக அவர் மிகவும் கஷ்டப்பட்டார். பள்ளத்தாக்கினூடாகத்தான் பிரயாணம் செய்தார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு பெரிய யாரும் ரட்சிக்கப்பட இல்லை என்று தான் சொல்லலாம். எவ்வளவோ பிரசங்கம் செய்தார், தேவ வசனத்தை மக்களுக்கு எடுத்து கூறினார். ஆனால் யாரும் உண்மையாக ரட்சிக்கப்பட இல்லை. எருசலேம் அழிவடைவதை அவர் கண்ணீர் சிந்தினார். புலம்பல் என்ற புத்தகம், அந்த புத்தகம் அவருடைய அனுபவத்தை எடுத்து காண்பிக்கும் புத்தகம். இல்லாவிட்டால் நீங்கள் மோசையை எடுத்து பார்த்தால் அவரும் 40 வருஷ காலமாக பள்ளத்தாக்கினூடாக பிரயாணம் எடுத்தார். ஒரு வனாந்திரத்தில் 40 வருட காலமாக புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் காணப்பட்டார். ஆனால் அந்த 40 வருஷ காலத்தில் செய்து அவரை ஒரு பெரிய ஊழியத்துக்காக தயார் செய்தார். அதனால் நாங்கள் இந்த பள்ளத்தாக்கு வாழ்க்கையை தவிர்க்க முடியாது. அது கண்டிப்பாக நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் வரும். அது ஒரு நோக்கத்தோடு வரும். ஆண்டவர் எங்களை ஆழமாக்க அந்த பள்ளத்தாக்கினூடாக எங்களை கொண்டு போய் சேருகிறார். உயர்வான இடங்களுக்கு ஆண்டவர் எங்களை எடுத்து செல்ல விருப்பப்படுகிறார். நாங்கள் அதற்கு சம்மதிக்க வேண்டும். இந்த பள்ளத்தாக்கு வாழ்க்கையில் நாங்கள் கலகம் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு விரோதமாக நாங்கள் முறுமுறுக்க கூடாது. கேள்விகள் கேட்கலாம். ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதில் வரும் என்ற நிச்சயம் இல்லை. கேள்விகளை கேட்கலாம். அப்ப அதுதான் நாங்கள் பள்ளத்தாக்கு என்ற வார்த்தை கூறுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கு. அதன் அர்த்தம் என்ன? எங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற மிக பெரிய சோதனை, எல்லா சோதனைகளிலும் மிக பெரிய சோதனை மரணம். எங்களுடைய சொந்த குடும்பத்தில் யாராவது மரிப்பது, இறுதியில் எங்களுடைய சொந்த மரணம். அப்ப நாங்கள் மரணத்தை பற்றி கொஞ்சம் கதைக்க வேண்டும். ஏனென்றால் அதை பற்றித்தான் இந்த 4ஆம் வசனத்தில் தாவீது எடுத்து கூறுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கு. இப்ப ஆங்கிலத்தில் the valley of the shadow of death என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிழல் என்ற வார்த்தை தமிழ் மொழிபெயர்ப்பில் இல்ல. மரணம் உண்மையாக பார்க்க போனால் ஒரு நிழல். இப்ப நீங்கள் ஒரு நிழலினால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாது. நீங்கள் ரோட் அருகே நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய ட்ரக் அந்த ரோடில் பிரயாணம் செய்யும் பொழுது அந்த ட்ரக்கின் நிழல் உங்களை தொட்டால் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. நிழலுக்கு நாங்கள் பயப்பட அவசியம் இல்லை. அப்ப மிக அழகாக ஆங்கில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொன்னால் அது ஒரு நிழல். அது உங்களுக்கு மேலாக செல்லலாம், ஆனால் அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வராது. அது உங்களை அழிக்க முடியாது. அப்ப நாங்கள் ஒரு சில கேள்விகளை இந்த நேரம் கேட்க வேண்டும். முதலாம் கேள்வி மரணம் ஏன் வருகிறது? இதற்கு நாங்கள் திரையில் உங்களுக்கு ஒரு வசனத்தை போட போகிறோம். ரோமர் 6:23. ரோமர் 6:23 மிக தெளிவாக எங்களுக்கு அந்த பதில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன் மரணம் என்ற கேள்விக்கு இந்த ஒரு வசனத்திலிருந்து நாங்கள் பதிலை சொல்லலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். நாங்கள் பாவிகள் என்றபடியால் அதுக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம், இறுதி சம்பளம் மரணம். பாவம் செய்யும் பொழுது எவ்வளவோ பாதிப்புகள், விளைவுகள் ஏற்படும். ஆனால் இறுதி விளைவு மரணம். அப்ப இன்னும் ஒரு கேள்வியை நாங்கள் இப்பொழுது கேட்க வேண்டும். மரணம் என்று சொன்னால் என்ன? மரணம் வருவதற்கு காரணம் பாவம். நாங்கள் எல்லாம் பாவிகள். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் மரணம் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? அதை நாங்கள் ஒரு வார்த்தையில் அதுக்கு பதில் சொல்லலாம். பிரிவு.
மரணம் என்று சொன்னால் பிரிவு. வேதத்தில் 3 விதமான மரணங்களை பற்றி நாங்கள் படிக்கலாம். 3 விதமான மரணம். அதுதான் எங்களுக்கு மிக பொதுவான மரணம். சரீர மரணம். சரீர மரணம் ஏற்படும் பொழுது என்ன பிரிவு நடக்கிறது? சரீரத்திலிருந்து ஆவி ஆத்துமா பிரிவடைகிறது. சரீரத்திலிருந்து ஆவி ஆத்துமா பிரிவடைகிறது. சரீரம் நிலத்திற்கு தூசிக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆவி ஆத்துமா நித்தியத்திற்குள் பிரவேசிக்கிறது. நித்தியத்திற்குள் பிரவேசிக்கிறது. அது சரீர மரணம். 2ஆம் மரணம் ஆவிக்குரிய மரணம். நாங்கள் பிறக்கும் பொழுதே ஆவிக்குரிய மரணத்தோடு பிறக்கிறோம். அதாவது எங்களுடைய ஆவி ஆத்துமா மரித்த நிலைமையில் நாங்கள் பிறக்கிறோம். எங்களுடைய ஆவி மரித்த நிலைமையில் நாங்கள் பிறக்கிறோம். அதன் அர்த்தம் என்ன? எங்கள் பாவத்தின் காரணமாக பிறக்கும் பொழுதே பாவியலாக பிறக்கிறபடியால் எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் ஒரு தொடர்பு இல்லை, ஒரு உறவு இல்லை. நாங்கள் பரிசுத்த தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்ட நிலைமையில் நாங்கள் பிறக்கிறோம். அது ஆவிக்குரிய மரணம். தூய ஆவியானவர் எங்கள் உள்ளத்தில் கிரியை செய்தால்தான் நாங்கள் புது ஜீவன் பெற்று நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அதுவரைக்கும் நாங்கள் பாவத்தை நேசித்து பாவத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். 3ஆம் மரணம் நித்திய மரணம். நித்திய மரணம் என்று சொன்னால் இதற்கு இன்னும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு, 2ஆம் மரணம் என்று. நித்திய மரணம். எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய ஆவி, எங்களுடைய சரீரம் நிரந்தரமாக தேவனிடமிருந்து பிரிக்கப்படுவது. அதுதான் நரகம். அப்ப இந்த 3 மரணங்களை குறித்தும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். 3 மரணங்களை குறித்தும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு பாவி தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் நித்திய மரணத்தை அடைவான். அவன் பரலோகம் செல்ல மாட்டான். பாருங்கள் இந்த வசனத்தின் 2ஆம் பகுதி, ரோமர் 6:23. இதுதான் நற்செய்தி. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப நாங்கள் அழிந்து போக அவசியம் இல்லை. நாங்கள் நித்திய ஒரு நரகத்துக்கு போக அவசியம் இல்லை. ஏன்? ஆண்டவர் கிருபை உள்ளவர். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கிருபை வரத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம் உண்டாகும் நித்திய ஜீவன். அருமையானவர்களே, நாங்கள் எல்லாரும் இதை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மரணம் எப்பொழுது வரும் என்று எங்கள் யாராலும் சொல்ல முடியாது. நாங்கள் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய நித்திய வாழ்க்கையை குறித்து. இயேசு கிறிஸ்து எங்கள் சொந்த இரட்சகரா, ஆண்டவரா? அவர் எங்கள் உள்ளத்திற்குள் குடியிருந்தால் எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். நாங்கள் ஆண்டவரை நேசிப்போம், ஆண்டவருடைய வசனத்தை நேசிப்போம், ஆண்டவருடைய சபையை நேசிப்போம், பரிசுத்தத்தை நேசிப்போம். நாங்கள் நித்திய பரலோகத்திற்கு செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த நிச்சயம் எங்களுக்கு காணப்பட வேண்டும். இப்ப இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் திரையில் போட போகிறோம். 1 கொரிந்தியர் 15:56. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பெலன் நியாயப்பிரமாணம். மரணமே உன் கூர் எங்கே? அந்த வசனத்தை தான் நான் பார்க்கிறேன். அது 57ஆம் வசனத்தில் வருதோ தெரியாது. கிருஷாந்தன் 57 எடுக்க முடியுமா? 1 கொரிந்தியர் 15 வருகிறது. தமிழில் 57க்கு தான் வரும். அது இப்படி: மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? என்னுடைய அப்பா எப்பொழுதும் நாங்கள் இரவு நேர ஜெபங்களை செய்யும் பொழுது இந்த ஒரு வசனத்தை அவர் திரும்ப 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 எங்களுக்கு எடுத்து சொல்வார். அதை அவர் விளக்கையில, ஆனால் இந்த வசனத்தை எங்களுக்கு எப்பொழுதும் எடுத்து சொல்வார். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அதுதான் சுவிசேஷத்தின் நற்செய்தி. மரணம் தோற்கடிக்கப்பட்டது சிலுவையில். மரணம் சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டது. அதில் நாங்கள் களி கூறலாம். இப்ப சங்கீதக்காரன் கூறுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். நீங்கள் உங்களுடைய பள்ளத்தாக்கின் ஊடாக நடந்து செல்லும் பொழுது எந்தவித பொல்லாப்புக்கும் நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை. இதன் அர்த்தம் என்ன? நாங்கள் விசுவாச வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். தைரிய வார்த்தைகளை நாங்கள் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது இந்த பள்ளத்தாக்கின் ஊடாக பிரயாணம் செய்யும் பொழுது விசுவாச வார்த்தைகள், தைரிய வார்த்தைகளை பேசினான்.
நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், இந்த இருளுக்கு நான் பயப்பட மாட்டேன். இப்ப நாங்கள் உங்களுக்கு இன்னும் 2 வசனங்களை திரையில் எடுத்து காட்ட போகிறோம். சங்கீதம் 56:3. நான் இப்ப இந்த 2 வசனங்களையும் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். இதில் நீங்கள் குழப்பமடையக்கூடாது. நாளில் உம்மை நம்புவேன். பயப்படுகிற நாள். நாங்கள் வாழும் இந்த காலகட்டம் பயப்படுகிற காலகட்டம். பெண்டமிக், விகாரம் அடைந்த வைரஸ், வீட்டுல இரு என்ற சட்டம், ஊசிய கொடுக்க போறாங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நான் பயப்படுகிற நாளில் என்ன செய்ய வேண்டும்? தண்ணி போடக்கூடாது. ஆண்டவரை நாங்கள் நம்ப வேண்டும். எங்கள் மெய்ப்பனை நாங்கள் நம்ப வேண்டும். இப்ப அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தால் 4ஆம் வசனம், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். தேவனை நம்பி இருந்தால் நாங்கள் பயப்பட அவசியம் இல்லை. விளங்குதா? சரியான சுலபம். இது விளங்கிக் கொள்ள கஷ்டம் இல்லை. இதுதான் தாவீதின் அனுபவம். பயப்படுகிற நாள் நிச்சயமாக வரும் எங்கள் எல்லாருக்கும். ஒரு வைத்தியனிடம் நீங்கள் போனால் அவர் உங்களுக்கு சொல்லலாம், ஐ ஹேவ் பேட் நியூஸ் ஃபார் யூ. நீங்க எல்லாம் டெஸ்ட் எல்லாம் செய்தீங்க, உங்களுக்கு நான் கொடுக்க போகிற செய்தி ஒரு நல்ல செய்தி இல்லை. பயப்படுகிற நாள். நான் அந்த அனுபவத்துக்கூடாக நான் சென்றேன். 11 மாதத்துக்கு முன் வைத்தியனிடமிருந்து வந்த எல்லா செய்திகளும் துர்செய்திகள், கெட்ட செய்தி, எங்களுக்கு பெரிய பயத்தை கொடுத்த செய்திகள். அந்த காலகட்டத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு எதை கற்பித்து கொடுத்தார்? அவரை நாங்கள் நம்ப வேண்டும். தொடர்ச்சியாக நாங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். இதை மிக அழகாக நாங்கள் கர்த்தருடைய ஜெபத்திலும் பார்க்கிறோம். பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். மத்தேயு 6:13. மத்தேயு 6:13. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். பாருங்கள் அந்த நடுப்பகுதி, தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ஜெபத்தில் ஆழமான அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் என்னென்ன பொல்லாப்பு எங்களுக்கு வரும் என்று எங்களுக்கு தெரியாது. எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கின் ஊடாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று எங்கள் யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் ஒரு நல்ல நாளாக ஆரம்பிக்கலாம். அந்த நாள் முடிவடைவதற்கு முன் நாங்கள் ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் இருக்கிறோம் என்று உணரப் போகிறோம். அப்ப நாங்க என்ன ஜெபிக்கிறோம்? தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அருமையான ஜெபம். அப்ப நாங்கள் பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்படக்கூடாது. விசுவாச வார்த்தைகளை, தைரிய வார்த்தைகளை நாங்கள் பேச கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும் அந்த பள்ளத்தாக்கு அனுபவத்திற்கூடாக. அப்ப தாவீது தொடர்ந்து சொல்கிறார், பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், ஏன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். இப்ப கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. சாதாரணமாக ஒரு மெய்ப்பன் ஆடுகளுக்கு முன் நடப்பான். ஏன்? ஆடுகளுக்கு வழியை தயார் செய்வதற்கு. அப்ப ஆடுகள் அந்த மெய்ப்பனை பின்தொடரும். ஆனால் இங்கே தாவீது என்ன சொல்றார்? என் மெய்ப்பன் எனக்கு முன்னும் நடக்கிறார், அது நிச்சயம். ஆனால் அதே சமயம் அவர் என் பக்கத்தில் எனக்கு துணையாக நிற்க போகிறார். எவ்வளவு அருமையான காரியம். யாராவது உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்கும். அதை நான் அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய கஷ்ட நேரத்தில் விசுவாசிகள் என் பக்கத்தில் வந்து நின்று எனக்கு ஆறுதலை கொடுத்தார்கள், எனக்கு துணையாக நின்றார்கள். அப்ப தாவீது கூறுகிறார், என்னுடைய தேவன் யெகோவா தேவன், என் பரம மெய்ப்பன் என் பக்கத்தில் இருக்கிறார். ஜெகோவா ஷாமா, அந்த பெயரை நாங்கள் அந்த 1ஆம் வசனத்தில் படித்தோம். ஜெகோவா ஷாமா, கர்த்தர் என்னோடே கூட இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் எப்படி உணரலாம்? 2 விதத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரலாம். ஒன்று தேவ வசனத்தின் மூலமா. நீங்கள் தேவ வசனத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக உணருவீர்கள். மாத்திரமல்ல, தேவ பிரசன்னத்தை நீங்கள் எப்பொழுது உணரப் போகிறீர்கள்? துதியின் மூலமாக. நாங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய
பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டும் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த 2 காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, வேதத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, இடைவிடாமல் இந்த பரம மேய்ப்பனை நீங்கள் துதிக்க வேண்டும். உங்களை அறியாமலே அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் எங்களை காண்பிக்க போகிறோம். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்ற சத்தியத்தை எடுத்து காட்டுவதற்கு தாவீதின் அனுபவம் மாத்திரமல்ல, பாருங்க, அதுவும் இப்பொழுது திரையில் வரும். எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை விரோதிப்பவர்கள் அநேகர். எரேமியா, நீ பிரசங்கம் செய்யும் பொழுது உனக்கு அநேக எதிர்ப்புகள் ஏற்படும், அநேக விரோதிகள் உனக்கு முன்பாக வருவார்கள். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. அருமையானவர்களே, இந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். எங்களை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எங்கள் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார், எங்களை மறந்து விட மாட்டார். இப்ப இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 39:2. ஆதியாகமம் 39:2. யோசேப்பின் அனுபவம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு ஒரு கைதியாக, ஒரு அடிமையாக விற்கப்பட்டார். விற்கப்பட்ட அந்த இடத்தில் கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதை எப்படி நாங்கள் அறிந்து கொள்ளலாம்? அவன் காரிய சித்திய உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். யோசேப்பு எதை செய்தாரோ ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணினார். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோட கூட இருந்தால் நாங்கள் செய்யும் எந்த காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். இப்ப நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் அசைன்மெண்ட் ஒன்று கொடுக்க விருப்பப்படுகிறேன். ஆதியாகமம் 39 4 முறை கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. 4 முறை. ஒரு சிவப்பு பேனாவை எடுத்து அதை உங்களுடைய வேதத்தில் நீங்கள் கோடிட வேண்டும். இந்த பேண்டமிக் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் உங்களை வீட்டு சந்திப்பு நேரங்கள்ல நான் உங்களோட பைபிள் எடுத்து அதை பார்க்க வேண்டும். விளங்குதா? அப்ப ஆண்டவர் யோசேப்போடே கூட இருந்தார். இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்த் என்ற பட்டணத்திற்கு சென்றிருந்தார். அங்கே ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்த வார்த்தைகள். அப்போஸ்தலர் 18:9-10 வசனங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே. அந்த வசனத்தை நாங்கள் இன்று கேட்க வேண்டும் தானே? இது மௌன காலம் அல்ல. நாங்கள் எங்கள் ஆண்டவரை எல்லாருக்கும் நாங்கள் பிரசங்கம் செய்ய வேண்டும். அவரை நாங்கள் எல்லாருக்கும் அறிக்கை செய்ய வேண்டும். மௌனமாக இருக்க முடியாது. நீ பயப்படாமல் பேசு. பாருங்கள் அடுத்த வசனம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நாங்கள் ஏன் பயப்பட அவசியம் இல்லை? ஆண்டவர் எங்களுடனே கூட இருக்கிறார். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். இப்ப இந்த பட்டணத்துக்கு நீங்க உங்களோட பட்டணத்தின் பெயரை போடலாம். மிசிசாகாவில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, ஸ்காபரோவில் அநேக ஜனங்கள் உண்டு, ஏஜெக்ஸில் அநேக ஜனங்கள் உண்டு, பிக்கரிங்கில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, பிரம்டனில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஆனால் இந்த ஜனங்களை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது. நாங்கள் சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அப்பொழுது அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வருவார்கள். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் பவுலுக்கும் உறுதிமொழி கூறினார். அருமையானவர்களே, நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்பட அவசியம் இல்லை. ஏன்? தேவரீர் எங்களோடே கூட இருக்கிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இப்பொழுது அந்த படத்தை நாங்கள் காண்பிக்க போகிறோம். இந்த கோல் என்று சொன்னால் என்ன, இந்த தடி என்று சொன்னால் என்ன, அந்த படத்தை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். தடி என்று சொன்னால் ஆங்கிலத்தில் ராட் என்று சொல்வோம். அந்த படத்தை நீங்கள் பார்த்தால் இந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த போலீஸ்காரங்கள் ஒரு பேட்டன் கையில வச்சிருப்பாங்க. ஒரு பேட்டன். அது ஒரு குறுகிய தடி தான், ஆனால் அதற்கு நல்ல எடை இருக்கு, நிறை இருக்கு. இதுல இருந்து ஒரு அடி கொடுத்தா நீங்கள் அவுட், நீங்க உங்களுக்கு மரணம் தான் வரும். அப்போ ஒரு மெய்ப்பனுடைய கையில் இந்த தடி இருக்கும். பிறகு மெய்ப்பனுடைய கையில் ஒரு கோல் இருக்கும். ஒரு கோல் ஒரு நீண்ட தடி,
ஆனால் அந்த ஒரு முனையில் ஒரு வளைவு காணப்படும். அது ஒரு நோக்கத்துக்காகத்தான் அந்த அந்த வளைவு காணப்படும். சோ நாங்கள் முதல் இந்த கோலை கொஞ்சம் பார்ப்போம். உமது கோல் அது பாதுகாப்பின் கோல். அப்ப இங்கே நாங்கள் எதை கற்றுக்கொள்ள போகிறோம்? எங்கள் மெய்ப்பன் எங்களை காக்கும் மெய்ப்பன். எங்களை காக்கும் மெய்ப்பன். மேய்ப்பன் என்ன செய்வான்? ஞாபகம் இருக்கா? பள்ளத்தாக்கில் காட்டு மிருகங்கள் வரும், ஓநாய்கள் வரும், சிங்கங்கள் கூட வரலாம் மந்தையை தாக்க. அப்ப மெய்ப்பன் என்ன செய்வான்? இந்த தடியை பிரயோகித்து அந்த காட்டு மிருகங்களை துரத்தி விடுவான் மாத்திரமல்ல, கொன்று விடுவான். இந்த தடியை நீங்கள் ஒரு தூரத்தில் இருந்து எரிந்தால், சரியாக நீங்கள் அதை இலக்கு வைத்து எரிந்தால், அது ஒரு காட்டு மிருகத்தின் தலையை அடித்தால், அந்த கவீது என்ற மெய்ப்பன் இந்த தடியை பாவிப்பதில் ஒரு திறமசாலி. அவன் அநேகம் காட்டு மிருகங்களை கொண்டிருக்கிறான் இந்த தடியை பாவித்து. அப்ப எங்கள் பரம மெய்ப்பனுடைய கையில் இப்படிப்பட்ட ஒரு தடி இருக்கு. எங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும் எல்லாவித காட்டு மிருகங்களையும் அழிப்பதற்கு, இல்லாமல் செய்வதற்கு எங்கள் பரம மெய்ப்பன் தயங்காமல் இந்த தடியை பாவிப்பார். இந்த தடிக்கு ஒரு அருமையான பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இது யாத்ராமம் 17:9. சோ கிருஷ்ணாந்த் சகோதரன் அந்த வசனத்தை எடுத்தால், யாத்ராமம் 17:9. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதனை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். உங்களுடைய பைபிள்ல தேவனுடைய கோல் என்றதை நீங்கள் கோடிட வேண்டும். தேவனுடைய கையில் இருக்கும் கோல் என்ன கோல்? தேவனுடைய கோல். தேவனுடைய கோல் கையில் இருக்கிறபடியால் நாங்கள் பயப்பட அஞ்ச அவசியம் இல்லை. The rod of God. இது ஒரு சாதாரண மெய்ப்பனுடைய தடி அல்ல, கோல் அல்ல. இது தேவனுடைய தடி. தேவனுடைய தடி. சரி, அப்ப நாங்கள் இந்த தடியை பார்த்தோம். இப்பொழுது அந்த கோலை பார்க்க போகிறோம். திரும்பவும் அந்த படத்தை ஒரு முறை பார்ப்போம். அந்த கோல் என்று சொன்னால் ராட். இதுல மாறி கோல் என்று சொன்னால் ராட். ஓகே, கோல் என்று சொன்னால் ராட். ஆனா இந்த ஸ்டாஃப் என்று சொல்றது தான் தடியாக வர வேண்டும். ஓகே, அது பரவாயில்ல. இப்ப பாருங்க, ஸ்டாஃப். அப்ப இங்க கோல் ஏன் பாவிக்கப்படும்? இதற்கு 3-4 காரணங்கள் இருக்கு. இந்த கோல் பாவிக்கப்படுவதற்கு 4 காரணங்கள் இருக்கு. ஒன்று விழுந்து போன ஆடுகளை தூக்கி எழுப்புவதற்கு. அதற்கும் நாங்கள் ஒரு படத்தை வைத்திருக்கிறோம். அந்த படத்தை நீங்கள் பார்த்தால் இந்த கோலை பிரயோகிப்பதற்கு ஒரு படம் இதா இருக்கு. பாத்தீங்களா? அந்த தடி அந்த ஓநாயின் தலையில் பட்டு, பாத்தீங்களா அந்த ஆடு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கீழே ஆடு ஹல்லேலூயான்னு கத்தி கொண்டிருக்கு. மெய்ப்பன் அந்த தடியை வச்சு அந்த ஓநாய் அவுட். ஆனா இங்கே ஒரு ஆடு தன் சொந்த வழியில போய் என்ன நடந்திருக்கு? ஒரு குழிக்குள்ள விழுந்திருக்கு. அந்த குழியில் விழும் பொழுது அந்த ஆடு என்ன செய்யும்? என்று கத்தும். சரியா? எங்களுக்கு கால் வரும் தானே பூதர்மா இருக்கு. யாராவது ஒரு குழியில் விழுந்தா டக்குன்னு கால் வரும். ஐயோ, குழியில விழுந்துட்டேன். அப்ப நாங்க வாகனத்துல ஏறி ஓடி வரணும் விழுந்து போன ஆடுகளை பார்க்க. அப்ப இந்த மெய்ப்பன் என்ன செய்வான்? இந்த கோலை பாவித்து அந்த ஆட்டை தூக்கி எடுப்பான். அழகான படம், எனக்கு மிகவும் விருப்பமான படம். அப்ப எங்கள் ஆண்டவர் எங்களை தூக்கி எடுக்கும் தேவன். பாவ குழிகளுக்குள் விழும் பொழுது எங்கள் ஆண்டவர் அந்த நேரத்துல எங்களை திட்ட மாட்டார். அந்த நேரத்துல எங்களை தூக்கி எடுப்பார். தூக்கி எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் கொடுத்த பிறகுதான் திட்டு விழும். ஆலோசனை கொடுக்கப்படும். அப்ப விழுந்து போன ஆடுகளை தூக்கி எடுத்தல். மட்டுமல்ல, இந்த கோலை பாவித்து இந்த மெய்ப்பன் வழியை துப்புரவு செய்வார். ஆடுகள் நடப்பதற்கு கூர்மையான கற்கள் இருந்தால் அந்த கற்களை அப்புறப்படுத்துவார். முட்கள் இருந்தால் அந்த முட்களை எல்லாம் அப்புறப்படுத்துவார். அந்த நீதியின் பாதைகளில் நடப்பதற்கு எங்கள் மெய்ப்பன் வழியை சரி, என்னென்ன கற்கள் இருக்கோ, என்னென்ன முட்கள் இருக்கோ அதை அவர் அப்புறப்படுத்துவார். நாங்கள் சுகபத்திரமாக நடப்பதற்கு. நாங்கள் எவ்வளவு எங்கள் மெய்ப்பனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு செம்மையான பாதையில் நடப்பதற்கு அவர் வழியை ஆயத்து பண்ணுகிறார்.
நாங்க விருப்பப்பட மாட்டோம். இது எங்களை சிட்சிப்பதற்கு பாவிக்கப்படும் ஒரு கோல். சில ஆடுகள் எப்பொழுதும் வழி தவறி போகும். எப்பொழுதும் குழிக்குள்ள போய் விழுந்து கொண்டே இருக்கும். அப்ப மேய்ப்பன் என்ன செய்வார்? இந்த கோலை பாவித்து அந்த ஆட்டுக்கு ஒரு அடிய கொடுப்பார். கால்ல ஒரு அடிய கொடுப்பார். அந்த இலங்கையில் இருக்கும் பொழுது எங்களுக்கு புறம்படி விழுந்த மாதிரி இங்கே ஒரு அடி விழும் ஆட்டுக்கு, சிட்சிப்பதற்கு. அந்த வேதனையை அனுபவிக்கும் பொழுது அந்த ஆட்டுக்கு தெரியும், ஐயோ நான் தவறான பாதையில போறேன், அதனால்தான் நான் மெய்ப்பன் எனக்கு ஒரு அடியை கொடுத்திருக்கிறாரு. அருமையானவர்களே, எங்களுக்கும் எங்கள் மெய்ப்பன் எங்களை நேசிக்கிறபடியால் நாங்கள் தொடர்ச்சியாக குழிக்குள் விழக்கூடாது, வழி தெரியாமல் காணாமல் போகக்கூடாது என்ற நோக்கத்துக்காக எங்களை சிட்சிக்கிறார். எங்களுக்கு ஒரு அடியை கொடுக்கிறார். வியாதியா அனுப்பலாம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பெரிய பணப்பிரச்சனை ஏற்படலாம், இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய உத்தியோகத்தை இழக்கலாம், உறவு போராட்டங்கள் ஏற்படலாம். ஏதாவது ஒரு காரணத்தின் மூலமாக ஆண்டவர் எங்களை சிட்சிக்கிறார். சோ நாங்கள் அந்த சிட்சிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு அருமையான காரணம் இருக்கு இந்த கோலை பாவிப்பதற்கு. இது லேவியர் ராகமம் 27ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். சோ கிருஷாந்தன் சகோதரன் அந்த வசனத்தையும் காண்பிப்பார். லேவியர் ராகமம் 27:32. கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 10 ஒரு பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இதன் அர்த்தம் என்ன? அந்த காலத்தில் நீங்கள் பணத்தை ஆண்டவருக்கு தசம பாகமாக நீங்க கொடுக்க மாட்டீங்க. அந்த மெய்ப்பன் என்ன செய்வான்? தன்னுடைய கோலை தூக்கி வைத்து, அந்த நிலத்துக்கு சமமாக தூக்கி வைத்து, ஆடுகள் அந்த கோலின் அடியில் பிரயாணம் செய்ய வேண்டும். அப்ப அந்த ஆடுகள் கோலின் அடியில் பிரயாணம் செய்யும் பொழுது அந்த மெய்ப்பன் அந்த ஆடுகளை எண்ணுவான். 1, 2, 3, 8, 9, 10 சொந்தம். அப்படித்தான் அந்த காலத்தில் அவர்கள் தசம பாகத்தை கொடுப்பார்கள். ஆடுகளாக இருக்கலாம், மாடுகளாக இருக்கலாம். அந்த மெய்ப்பனின் கோலின் அடியில் அவர்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். அப்ப இதில் இருக்கும் அருமையான சத்தியம் என்ன? ஆண்டவர் எங்களையும் எண்ணி பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுகபத்திரமாக மந்தையில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அவர் அந்த கோலை தூக்கி வைத்து சொல்லுவார், கிருஷாந்தன், அருள்குமார், உள்ளுக்கு போகலாம், மந்தைக்குள்ள போகலாம். சாந்தி, மார்கரெட், பிலிப்பு, 3 கிறிஸ்டின் இருக்கிறாங்க எங்களோட கூட்டத்துல. 3 கிறிஸ்டின் வி, கிறிஸ்டின் ஜெபன் எல்லாம அந்த கோலின் அடியில் நீங்கள் பிரயாணம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய பேரை சொல்றார். நம்பரை கொடுக்க மாட்டார், நம்பர்களை பாவித்து உங்களை அழைக்க மாட்டார், நம்பர் 1 நம்பர் 2 அழைக்க மாட்டார். பெயர் கூறி அழைக்கும் மெய்ப்பன். உங்களோட பேர் அவருக்கு தெரியும், உங்களுடைய குணாதிசயங்கள் அவருக்கு தெரியும், உங்களுடைய பாவங்கள் அவருக்கு தெரியும், உங்களுடைய பயங்கள் அவருக்கு தெரியும், உங்களுடைய கவலைகள் அவருக்கு தெரியும். பெயர் சொல்லி உங்களை அழைக்கும் மெய்ப்பன். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நாங்களும் எங்களை அறியாமலே அந்த கோலின் அடியில் நாங்கள் பிரயாணம் செய்கிறோம். ஆண்டவர் எங்களை எண்ணி பார்க்கிறார். நாங்கள் அவருக்கு சொந்தம். அதனால் அவர் எங்களை காப்பார். அவர் எங்களை பராமரிக்கும் தேவன். அதனால் தான் தாவீது இவ்வளவு உறுதியோடு என்ன கூறுகிறார்? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மேய்ப்பனின் கையில் இந்த 2 கருவிகள் இருப்பதை பார்க்கும் பொழுது ஆடுகள் மிகவும் சந்தோஷம் அடையும், ஆடுகள் மிகவும் சமாதானம் அடையும். அந்த ஆடுகளுக்கு நல்லா கம்ஃபர்ட் வரும், ஆறுதல் வரும். அருமையானவர்களே, இதுதான் உங்களுடைய பரம மேய்ப்பன். இதுதான் சங்கீதம் 23:4. நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சித்தத்தின்படி 5ஆம் 6ஆம் வசனங்களை படிப்போம். இன்னும் ஆண்டவரை குறித்து அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்வோம். அதனால் நாங்கள் இப்பொழுது எங்களை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் இன்று அநேக பாடங்களை படித்தோம். மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாக நாங்கள் எல்லாரும் நிச்சயமாக கண்டிப்பாக பிரயாணம் செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவரே, அந்த மரண பள்ளத்தாக்கின் ஊடாக பிரயாணம் செய்வதற்கு முன் இன்னும் அநேக பள்ளத்தாக்குகளுக்கு ஊடாக நாங்கள் பிரயாணம் செய்ய நியமிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு கண்ணீர் வரும், பயங்கள் வரும், கவலைகள் வரும், இழப்புகள் ஏற்படும். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் எந்த பொல்லாப்புக்கும் பயப்பட அவசியம் இல்லை. நீர் எங்களோட கூட எங்கள் பக்கத்தில் இருக்கிறீர். எங்களுக்கு முன்பாக நீர் பிரயாணம் செய்கிறீர். அதே போல் எங்கள் பக்கத்தில் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய பிரசன்னத்தின் மூலமாக எங்களை நீர் தைரியப்படுத்துகிறீர். ஆனால் உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட இந்த அருமையான மெய்ப்பனுக்கு நாங்கள் எங்களை ஆண்டவரை ஒப்புக் கொடுக்காமல் எப்படி இருக்க முடியும்? அதனால் இந்த இரவு நேரத்தில் வழி தவறி போன ஆடுகளாகிய நாங்கள் எங்கள் பரம மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவினிடம் வந்து
நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து உம்முடைய மன்னிப்பை கேட்டு நாங்கள் ஆண்டவரை உம்மோடே கூட பிரயாணம் செய்ய வேண்டும் என்று அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை உம்முடைய மந்தையில் சேர்க்கப்பட்டவர்களாக ஆண்டவரை நீர் எங்களை பேர் சொல்லி அழைக்கும் மேய்ப்பன் என்றபடியால் நாங்கள் மிகவும் மிகவும் ஆறுதல் அடைகிறோம். இன்று ஆண்டவரே எங்களுடைய இந்த வேத படிப்பில் எங்களோட ஒன்று சேர்ந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. குடும்பங்களில் இருக்கும் கஷ்டங்கள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆண்டவரே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறபடியால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்பது உம்முடைய உறுதிமொழி ஆண்டவரே. எல்லா வியாதிகளையும் நீக்கி ஆண்டவரே நீர் எங்களை நீதியின் பாதைகளில் எப்பொழுதும் வழிநடத்த வேண்டும் என்று மிக மிக தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் மெய்ப்பனாகிய மீட்பராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாபெரும் அன்பும் பிதாவானவரின் பராமரிப்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இந்த இரவும் எப்பொழுதும். ஆமென். ஓகே.